ஹாய் கைஸ், தெனாலி படத்துல கமலுக்கு எல்லா விஷயத்துக்குமே பயமா இருக்கும். ஆனா இந்த உலகத்துல நிறைய பேருக்கு இதுக்கெல்லாமா பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிற மாதிரியான டிஃப்ரெண்டான போபியாஸ் இருக்கு. அதாவது பயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவா எங்கள்ல நிறைய பேர் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போது ஐயோ இன்னைக்கு நாங்க ரொம்ப சிரிச்சிட்டோம், அடுத்ததா ஏதாவது கெட்டது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. இத ஒரு வகையான மனநோய் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி பயப்படுறவங்களுக்கு கிரியோபோபியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த லவ் அண்டா பிடிக்காதவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. எல்லாருமே ஏங்குற ஒரு விஷயம் இந்த லவ்வுக்காக தான். ஆனா பிலோபோபியாவால பாதிக்கப்பட்டவங்க லவ் அண்டாலே ஓடிடுவாங்களாமா. இவங்களுக்கு உண்மையான அன்பு பாசம் காட்டுறேன்னு சொல்லி யாராச்சும் போனா அவங்களோட சேரவே மாட்டாங்களா. அவங்களுக்கு அது ஒரு வகையான பயத்தை கிரியேட் பண்ணுமா. அடுத்தது நிக்டோபோபியா. இந்த போபியாவை பத்தி எல்லாருமே அண்மையில வெளிவந்த 11 படத்துல பார்த்து தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. அதாவது இவங்க இருட்ட கண்டா ரொம்ப பயப்படுவாங்க. அடுத்தது லிக்ரோபோபியா. இவங்களுக்கு யாராவது சத்தம் போட்டாலோ பக்கத்துல இருந்து ரொம்ப சத்தமா பேசினாலோ இவங்களால அந்த இடத்துல இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா இவங்களுக்கு அது ஒரு வகையான பயத்தை கிரியேட் பண்ணும். அடுத்ததா சொல்ல போன டெய்ப்னோபோபியா. இந்த போபியா ரொம்பவே வியர்டா இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா நாங்கெல்லாம் சாப்பிடும்போது பேசி பேசி சாப்பிடுவோம். அது ஒரு வகையான என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஆனா இந்த டெய்ப்னோபோபியாவில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிடும்போது பேசுறதுக்கே ரொம்ப பயமா இருக்குமா. இப்படி இந்த உலகத்துல ஒவ்வொரு வகையான போபியாஸ் இருக்கு. இந்த வீடியோவை பார்த்ததுல உங்களுக்கு எந்த வகையான பயம் இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.